வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வாழ்க்கை வளர் உயர்தவங்கள் 5. இது என்ன, மகரிஷி வாழ்க்கை வளர் உயர் படிகள் 5ன்னு தானே சொல்கிறாங்க. இவர் என்ன வாழ்க்கை வளர் உயர் தவங்கள்னு நினைக்கிறீங்களா? மகரிஷி வடிவமைத்து கொடுத்த உடற்பயிற்சி ஒரு தவம்தான். 2வது காயகல்பமும் ஒரு தவம்தான். இதற்கு மகரிஷி வடிவமைத்து கொடுத்த 9 தவங்களும் தவம்தான். நமது கருமையத்தில் இருக்கக்கூடிய அருகுணங்களை சீரமைப்பதும் ஒரு தவம்தான். மனதிற்கு வலிவூட்டக்கூடிய சக்தி அளிக்கக்கூடிய மௌனமும் ஒரு தவம்தான். அப்போ உடற்பயிற்சி ஒரு தவம், காயகல்பம் ஒரு தவம், 9 தவங்களும் ஒரு தவம், தற்சோதனையும் ஒரு தவம், மௌனமும் ஒரு தவம். இந்த தலைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி அப்படின்றது அதை பற்றி பார்ப்போம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சித்தர்கள் உடலை பற்றி சொல்லியிருக்காங்க. காயமே இது மெய்யடா என்று தானே அவங்க சொல்லியிருக்கணும். காற்றடைத்த பையடா என்று தானே அவங்க சொல்லியிருக்கணும். காயத்தை மெய் என்று தானே சொல்லணும். உடம்பை மெய் என்று தானே சொல்லணும். இந்த உலக வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து செல்ல உடம்பு தானே உதவுது. உடம்பே பொய் என்றால் வாழ்க்கையை எப்படி உணர்ந்து வாழ முடியும்? உடம்பின் மேல் நம்பிக்கை இருந்தால் தான் செய்யும் செயல்களில் தெளிவு இருக்கும், சேரும் சிந்தனைகளில் சிலிர்ப்பு இருக்கும், நடக்கும் நடையில் நம்பிக்கை இருக்கும், முடிக்கும் காரியங்களில் முதிர்ச்சி இருக்கும், மேலாண்மை பிறக்கும். இதை தான் ஒரு பட்டுக்கோட்டை கவிஞர் சொல்லியிருப்பார். காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்துமே வையடா, நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடான்னு சொல்லியிருப்பார். உடலை பற்றி போற்றி வளர்த்த பண்பாடு நம்முடையது. உடலை போற்றி வளர்த்த பண்பாடு நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. உயிரை தனியாக வளர்க்க முடியாதுங்க, உடம்பு தான் அதற்கு அடிப்படை. உடம்பை பேணி வளர்த்த தான் உயிரை சரியாக நீண்ட நாள் வச்சிருக்க முடியும். இந்த காலத்தில் பலரும் பொருள் தேடி தான் ஓடுறாங்க, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, பாதுகாப்பு இல்லை, போற்றுவதும் இல்லை. உடல் என்ற அடிப்படை சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்க தொடங்கிட்டோம். நம்ம எப்படி சீர்படுத்துவது என்பது தான் மகரிஷி உடற்பயிற்சியாக வடிவமைத்து கொடுத்துருக்கார். இதுதான் திருமூலர் சொல்கிறார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு பண்ணார். இன்னொரு சித்தர் சொல்கிறாரு, ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ அப்படின்னு பாடியிருக்காரு. இதை திருமூலர் சொல்லுவார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனை யான் இருந்து ஓம்புகின்றேன்னு பண்ணுறாங்க. இன்னொரு சித்தர் பாடுறாரு, நந்தவனத்தில் ஓர் ஆண்டு அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெல்ல கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு சொல்கிறார். வள்ளலார் என்ன சொல்கிறார் பாருங்க, உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். உடல் வளர்த்து காத்து வாழ்வளிக்கும் மேலாம் உணவினை வேளார். உடல் வளர்த்து காத்து வாழ்வளிக்கும் மேலாம் உணவினை வேளார். அழித்துலகம் காப்பார் உடலுக்கும் அறிவிற்கும் ஒழுக்கம் காட்டி உயர்த்தி வாழ்வின் வளத்தை ஆசான் காப்பார்னு மகரிஷி சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் மகரிஷி சொல்கிறாங்க, உடற்பயிற்சியே மாத்திரமே யோகமல்ல, உடற்பயிற்சி மாத்திரமே யோகமல்ல, உடற்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம். கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தம் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல.
படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடரிருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம் துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம்னு சொல்கிறார். வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயிருடம்பின் செல்லா தீ வாழ்க்கை அவர் அப்படின்னு சொல்கிறார். நோய் நிறைந்த உடம்புடன வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பல உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கி கொலை செய்தவர் என்று தான் சொல்கிறார் அவர். இன்னொரு குறளை சொல்கிறார், உயிரை பற்றி சொல்லும்போது, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கி போவதாக நேர்ந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறொரு உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது. தள்ளும் உயிர்நிலை என்று கல்லாமையில் தவித்தும் உயிருக்கு இறுதியே சாக்காட்டை பார்க்கும் திருக்குறளில் உயிருக்கு உறுதியாக்கும் வழிகளை உயிருக்கு ஊதியமாக சொல்கிறாரு திருவள்ளுவர். ஊதியத்தை சம்பளம் என்கிறது உலகம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது விவலியம். நடைமுறை சமூக பொருளாதார வழக்கத்தில் சம்பளம் என்பது உடல் உழைப்புக்கு உரியது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாகிய 5 புலனுக்குரிய களம் ஆகிய உடம்பின் தீய செயல்களால் ஏற்படும் துன்பமே பாவம். பாவ செயலின் ஊற்று கண்ணாகிய உடம்பு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் செயல்களால் மரணம் என்னும் சம்பவத்தை பெறுவதாக மதவாதிகள் சொல்கிறாங்க. இதே மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரென்ற பரமனு ஆக்கி காக்கும் உடலினிலே சுற்றி சுற்றி உணர்வாய் ஆற்றும் உயிருக்கு மிக உணர்ச்சி தொடர்ந்தியங்க ஊடுநீர் வெப்பம் காற்றளவாய் வேண்டும் உயிரந்த மூன்றிலொன்றின் முறை கேடுற்றால் உடலை விட்டு பிரிந்து விண்வெளியில் சேரும் உயிரென்ற ஆற்றலுக்கு மரணமில்லை உணர்வில் விளைவில் இடத்தால் நிலை வேறாகுன்னு சொல்கிறார். திருமூலர் உயிருக்கு அளவு சொல்கிறாரு. உலகில் வாழும் உயிர்களின் வடிவத்தை சொல்ல வந்த திருமூலர் ஒரு அருமையான கருத்தை பண்ணுறார். ஒரு மாட்டின் முடியை எடுத்துங்க, 1000 கோடி இழைகளை பகுத்து சொல்கிறார் அவர். இதுவும் அணுவனை பிளப்பது போல தான். ஒரு மாட்டின் முடியை எடுத்து அதை 100 கூறாக்கி பின்னர் அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து 1000 கூறாக்கி அவ்வாறு 1000 கூறு போட்டதில் ஒரு முடியை எடுத்து அது 100,000 கூடாக போட்டுங்க. இதுதான் உயிரின் வடிவம்னு சொல்கிறார். அதுக்கு பாடலில் சொல்கிறாரு, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 நம்ம திருமூலர் கணக்குப்படி சொன்னால் ஒரு மனிதன் முடியானது 40லேருந்து 8 மைக்ரானாக இருக்கும். பசுவின் முடியானது சிறிது அடர்த்தியாகவே இருக்கும். அதை 100 மைக்ரான்னு வச்சுங்க. நம்ம முடி 40 to 80, பசுவின் முடி 100 மைக்ரான். பசுமாட்டின் உரு அளவு 100 மைக்ரான் சொல்கிறீங்க இல்லைங்களா? 100 மைக்ரான் 0.1 மில்லிமீட்ரு. அப்போ 600 மைக்ரான் எவ்வளோ வரும்? 0.1 மில்லிமீட்டரில் வருது. இப்போ திருமூலர் கூறிய பசுமாட்டின் ஒரு முடியை 100ஆக பிரித்துன்னு வச்சுங்க. இந்த 0.1 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.001. அதை மறுபடியும் 1000ஆல் பண்ணிங்கன்னா 501 0.501. இதை நாம் 100,000 பிரித்தோன்னு வச்சிங்களேன், 0.00 அது மில்லிமீட்டரில் வரும். இதே உயிரின் உருவத்தின் அளவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 0.0000000001 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக சயின்ஸில் சொல்லக்கூடியது 0.60212ன்னு வருவாங்க. இப்போ திருமூலர் சொன்னது என்ன? புள்ளிக்கு அடுத்து 10 0 1 mmன்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் திருமூலர் அதற்கு கீழே செல்லி தான் சொல்லியிருக்காரு. ஹைட்ரஜன் அளவை விட கீழே போய் தான் சொல்லியிருக்காரு. அப்போ கடவுளின் வடிவம்னு என்ன சொல்கிறாங்க? அணுவில் அணுவினை ஆதி பிராணை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில்
அணுவை அணுகலாகம்னு சொல்கிறார். அணுவிற்குள் அணுவாகவும் அதற்கு அப்பாலும் இருப்பவை தான் இறைவன். அப்படி அணுவிற்குள் அணுவாய் உள்ளதை 1000 கூறு செய்து அந்த 1000 ஒரு கூரை எடுத்து நெருங்க வல்லாருக்கு அணுவிற்குள் அணுவாய் இருக்கின்ற இறைவனை காணலான்னு சொல்கிறாங்க. உயிருக்கு கூறப்பட்ட வடிவத்தை 1000 கூறுகளாக்கி கிடப்புதுன்னா பாருங்கள். 1000 கூறாக்கணும் என்னங்க, புள்ளிக்கு எடுத்து 13 சைபர் அப்புறம் 1. அப்போ அணுவுக்குள் அணுவாக மனிதனின் உயிர் இருப்பது என்றும் அந்த உயிர் அணுக்களின் உள்ளீடாக 1000ற்கு மேலான அணுப்பிழப்பில் இறைவன் இருப்பதாக சொல்கிறாங்க. 5ஆம் நூற்றாண்டிலேயே அணுவை பிளக்க முடியும் என்று அந்த பிளக்கப்படும் அணுவிற்குள் மனித உயிர் இருப்பதாகவும் அதை 1000 மடங்கிற்கு மேல் பிளக்கும்போது அதில் இறைவன் இருக்கிறான் என்று திருமூலர் சொல்கிறார். அடுத்து மனதை பற்றி பார்ப்போங்க. மனம் போன போக்கினே மனதின் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ஒரு சினிமா பாடலில் கேட்டிருப்பீங்க. இதே மகரிஷி என்ன சொல்கிறாங்க, மனம் மாயை என்பார்கள் மனநில மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உலகெல்லாம் மற்றெங்கு தேடுவேன்னு சொல்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் உடல் பிணியால் உழல்வோரை விட மனப்பிணியால் கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். மனத்தின் அழுத்தங்களும் கீழ் உணர்ச்சிகளும் உடலை பற்றிய அறிவினை மழுங்க செய்து ஆயுளை குறைச்சிடுது. இரக்கத்தை இழந்து 6 அறிவிலிருந்து 5 அறிவுக்கு செல்வதே வழக்கமாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும். ஆனால் மனதினை அடக்க கற்றோருக்கு சாவா நிலை என்னும் 7வது அறிவு உயர்வு சித்தியாகும். இதற்கு தான் தமிழ் பாடல் இப்படி சொல்கிறாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு சொல்கிறாங்க. மனம் செம்மை உடைய மனிதர்கள் வாழ்கின்ற உலகத்தில் குற்றங்களும் குறைகளும் இல்லாமல் இல்லை. மனதை செம்மை செய்ய தொடங்கினா இந்த பாடலை எப்படி அவர் அகஸ்திய முனிவர் பாடியிருக்கார் பாருங்கள். மனம் செம்மையாக இருந்தால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை, பிராணாயாமம் செய்ய தேவையில்லை என்று சொல்கிறவங்களும் இதுக்கு பொருள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. மனமது செம்மையாக முதலில் மந்திரம் ஜெபி, மனமது செம்மையான பின்பு மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த நிலையில் அசபையான மந்திரம் தானாகவே வரும் உங்ககிட்ட. மனமது செம்மையான பின் வாயுவை உயர்த்தும் பிராணாயாமத்தை செய்யுங்க. பிராணாயாமம் செய்து பழக பழக மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்தும் பிராணாயாமத்தை நீ செய்ய தேவையில்லைன்னு வரும். தானாகவே மூச்சு கட்டுப்படும். அடுத்தது மனதை செம்மையாக செம்மையாக்க பிராணனை ஆதாரங்களில் நிறுத்தி பழக. அதன் பின் நீ மனமது செம்மையாக வாசியை உன் முயற்சியால் நிறுத்த வேண்டாம். ஆதாரங்களில் தானாகவே வாசியாகிய பிராணனை நிலப்படும். இதை அனைத்தும் நீ செய்து பழக பழக உனது மனம் செம்மையானால் உன்னிடம் உள்ள மந்திரங்கள் எல்லாம் செம்மைதான். சித்தி பெற்ற சொல்லும் சொற்கள் எல்லாம் மந்திரமாக இருக்கும். இந்த பாடலில் சித்த சாதனையின்படி முறைகளையும் செய்முறைகளையும் பரிபாஷையாக அகத்தியர் சொல்கிறார். எப்படி ஒரு உதாரணம் சொன்னேன்னா, ஒரு தந்தை மகனுக்கு லௌகீக ஒழுக்கத்தினை வாழ்க்கையில் முன்னேற போதிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார், மகனே உனது படிப்பை முடிச்சிடு, பின்பு படிப்பை பற்றி நீ சிந்திக்கலாம். மகனே உனது படிப்பை முடித்த பின்பு படிப்பை பற்றி நீ சிந்திக்க தேவையில்லை. கற்ற கல்வி உனக்கு நல்ல தொழிலை தேடித்தரும். தொழில் கிடைத்த பின்பு அது ஒழுங்காக செய்து வந்தீங்கன்னா உனக்கு பதவி உயர்வு தேடி வரும். அப்போது நீ தொழிலை பற்றி சிந்திக்க தேவையில்லை. பதவி வந்தால் பணமும் செல்வாக்கும் தானாக வரும். அவை வந்தால் உலக இன்பம் தானாக வரும். அந்த நிலையில் உலக இன்பம் உண்டெனில் கற்க வேண்டா, உலக இன்பம் உண்டெனில் தொழிலும் வேண்டா, உலக இன்பம் உண்டெனில் பதவியும் வேண்டாம், உலக இன்பம் உண்டெனில் அனைத்தும் உன் பேர்
ஏன்னா நீ ஒழுங்காக படிச்சிங்கன்னா இவை அனைத்தும் உனக்கு ஒழுங்குமுறையாக கிடைக்கும் என்ற கூறுவது போல தான் இந்த பாடல். ஞானம் பெற உன் மனம் செம்மையாகணும். அதற்கு நீ முதல்ல மந்திரம் ஜபிக்கணும். பின் உனது மூச்சினால் பிராணனை கட்டுப்படுத்தணும். சாதனையை ஒழுங்காக செஞ்சு வந்தீங்கன்னா பிராணப்படம் நன்கு பெற்ற பின்பு வாஷியினை சூஷ்ம உடலில் உள்ள ஆதாரங்கள் நிறுத்தி பழகணும். இவற்றை எல்லாம் ஒழுங்காக செய்த நிலையில் தான் உனது மனம் செம்மையான நிலையின் பின்னே மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை. இப்படி தான் நீங்கள் பொருள் எழுது. ஏனெனில் அனைத்தும் உன் முயற்சிகிட்ட தான் இருக்குது. சமுதாயத்தில் நம்ம வாழும்போது பிறருடன் தொடர்பு கொண்டு தான் வாழ்ந்தாக வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இனிமையாக அமையும். தன்னிடம் உள்ள குறைகளை போக்கி கொண்டு பிறருக்கும் நன்மையே செய்யும் அறவழி பயிற்சி முறை தான் அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வை பிரித்து பாருங்கள். அகம் ப்ளஸ் ஆய்வு. அகம்னா உள்ளம், ஆன்மா, கருமையம், உள்ளே வீடு என்று பல பொருள்களை குறிக்கும். இது அகம் என்பது உள்ளம் என்றும் மனத்தை குறிக்கும். ஆய்வு என்பது ஆராய்ந்து பார்ப்பது, குறைகளை அலசி சீர்தூக்கி பார்ப்பது தான் ஆய்வு. தனது மனதை ஆராய்ச்சி செய்து பார்ப்பது தான் அகத்தாய்வு. அருகுணத்தை அளவோடு அடக்கி ஆண்டு அறம் பொருள் இன்பமோடு வீடு வேறு பெறுவதற்கு உடல் உள்ள ஒழுக்கம் காட்டி பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணீர். இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க, விருப்பம், சினம், வஞ்சம், மதம், பால் கவர்ச்சி, விலைவரியா கடும்பற்று என்ற ஆறும் உருக்குலைந்து நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு மெய்வுணர்வு கருத்துடைய கற்பு நெறி ஈகை என்ற கலங்கமிலா நற்குணங்களாக மாற்றுன்னு சொல்கிறாரு. அகத்தாய்வு பயிற்சியில் என்ன பண்ணுறாங்க? நம்ம எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தலைப்பில் தான் நம்ம பயிற்சியை பார்க்குறோம். இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது குணநலப்பேறு என்ற சிறந்த பண்பினை ஒவ்வொருவரும் அடைய முடியும். நம்மிடம் உள்ள தீய வினைப்பதிவுகள் காரணமாக ஒவ்வொரு மனிதனிடமும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 வேண்டாத குணங்கள் இருக்குது. இந்த பயிற்சி செய்கிறதுனால பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை சகிப்புத்தன்மையாகவும், கடும் பற்றினை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிடலாம். அப்போ மாற்றிட்டிங்கன்னா மனிதநேயம் நம்மக்கிட்ட மலர்ந்து எல்லோரோடும் இணக்கமாக வாழலாம். தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது தாங்க தற்சோதனை. இந்த தற்சோதனையில் பெரும் தெளிவை கொண்டு எடுக்கும் முடிவையும் தவத்தினால் மனதிற்கு கிடைக்கும் உறுதியை கொண்டு வாழ்வில் எதிர்காலம் செம்மையாக்கும். அந்த இந்த இந்த குணநலப்பேறு கிடைச்சத உடனே நம்ம வாழ்வு நல்லாயிருக்கும். இதன் மூலம் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி, ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும். கடைசியாக உள்ளது மௌனம். மௌனம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. மௌனம் என்பது தெளிவான சிந்தனை, உயர்ந்த தத்துவ நோக்கம், சீரான சமூக உறவுகள் ஆகியவற்றுக்கு உதவுது. மௌனம் என்பது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவுது. மௌனம் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி. இதுதான் மகரிஷி ஒரு பாடலில் சொல்லுவாங்க, மோன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோனமே அறிவனது அடித்தளம், மிக விரைவு எல்லை இல்லை காலமில்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்விளைவும் நீக்க கற்கும். மோனநிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாகுன்னு சொல்கிறார். புத்தர் 50 மைல்களுக்கு அப்பால் வரும்பொழுதே அவர் அடைந்த மௌனம் தன்னை முன்னால் அறிவிக்கும் உலக சூழ்நிலைகளையும் சூழலையும் ஆட்கொண்டு தன் சக்தியை நிலைநாட்டும் திறனுடைய ஆன்மீகத்தை
பலத்தை கொடுத்தது மௌனம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அடைந்த மௌனம் அவர் இருந்த அறையில் திறந்த ஜன்னல் வழியாகவும் புயற்காற்றை சிறிதளவும் அனுமதிக்கலை. அவர் வசித்த அறையை தரிசித்த மௌனி சாது என்பவர் அங்கு ஆழ்ந்த மௌனம் ஆட்சி செலுத்துகிறதுன்னு சொன்னார். நான் வியப்புட்டு இருந்தாலும் அங்கிருந்த பொழுது என்னால் பேசாது இருக்க முடியாது என்றார். மனம் செயலற்று சொல்லிழந்து லயித்திருந்தால் மௌனம் சித்தியாகிறது. மௌனமும் சாந்தியும் பரமனின் இரு பகுதிகள். மௌனமே இறைவன், சாந்தியே இறைவன் என்றும் சொல்வதுண்டு. மௌனமும் சாந்தியும் சேர்ந்த விடத்து ஆனந்தம் உற்பத்தியாவது. உடல், உயிர், மனம் ஆகியவை மனிதனுடைய பகுதிகள். சத்து, சித்து, ஆனந்தம் இறைவனுடைய பகுதிகள். நம்மை சுற்றி சப்தம் இல்லை என்றால் அது நிசப்தம்தான் சொல்லணும். அப்பொழுது நாம் வாயால் பேசாமல் இருப்போம். மனம் எண்ணமற்று இருப்பது மனத்திற்குரிய மௌனத்தின் முதல் நிலை. எண்ணமற்றிருந்தாலும் அங்கு சொற்கள் உலாவியாயிருக்கும். மௌனம் அடுத்த நிலைக்கு நகரும் பொழுது மனம் சொல்லையும் இழந்து நிற்கும். சிந்திக்காத மனதிற்கு சிந்திக்கும் திறன் உண்டு. அதையும் அடுத்த கட்டத்தில் இழுந்து சிந்திக்க முடிவதில்லை என்று அறியும். மேலும் மௌனம் வளரும் பொழுது சிந்திக்கும் திறனை இழந்த மனமும் சிந்தனையை இழந்துவிடும். இனி அங்கே சிந்திக்க ஒருவரும் இலர் என்றாலும் மனதிற்கு பிறவியிலேயே அமைந்த சிந்திக்கும் அமைப்பும் அடுத்த நிலையில் அழியும். இவையெல்லாம் அழிந்த பின்னர் மனம் என்பது இருக்கும். எண்ணமும் சொல்லும் சிந்தனையும் சிந்திக்கும் திறனும் அதன் அமைப்பும் அழிந்த பின் அவற்றின் உறைவிடமான மனம் இவற்றையெல்லாம் இழந்து நிற்கும். அதுவும் அழிந்த பின் மௌனம் சித்தி தன் ஆன்மீக சிகரத்தை மனதில் எட்டுகிறது. நிஷ்டையில் மனம் உயர உயர அதற்குரிய சமாதி நிலைகள் கிடைக்குது. புலன்கள் அவிந்து தபஸ்வி தன் மெய் மலர்ந்து லயித்திருக்கின்றான். ஞான யோகத்திற்கும் ராஜ யோகத்திற்கும் அத்தியாவசியமான அடிப்படை முறைகளில் இவை முக்கியமாக கருதப்படுது. மனம் தன் தூய்மையால் உயர்ந்து மௌனத்தின் பல்வேறு நிலைகளை எட்டி மௌனத்தை பெறுகிறது. மௌனம் இறைவனின் பகுதி என்பதால் நம் ஜீவனின் பகுதிகளான மனம், உடல் ஆகியவற்றை மௌனம் தொட்டு பற்றி கொண்டால் இறைவனின் ஸ்பரிசத்தால் ஏற்படும் விளைவு ஏற்படும். புத்தியை மனம் நிறைத்தால் அது பிரகாசமாகி பிறகு ஜோதியாகிறது. அதுவே ஞானசித்தி. உணர்வை மௌனம் ஆட்கொண்டால் அது தன் கடுமையை இழந்து மிருதுவாகி தெய்வீக அன்பு பிறக்குது. உயிரை மௌனம் நிரப்பினால் வீரம் எழும். அது ஆவேசமுறும். மனிதன் வீறு கொண்டெழுந்து உலகை தட்டி எழுப்புவான். இருள் நிறைந்த உடலை மௌனம் அடைந்தால் இருள் நீங்கி மரணத்தின் பிடையிலிருந்து உடல் விலகி காயகல்ப நிலையை எட்டும் தன்மை பெறும். திறனற்ற உடல் பெருந்திறமை பெறும். ஆன்மா இருளாலும் ஆணவத்தாலும் சூழப்பட்டுள்ள நிலை மாறி மௌனத்தின் ஆட்சிக்குள் வந்தால் அது விடுதலை அடைந்து மோட்சத் தகுதி பெற்று ஜீவன் முக்தனாகும். மனம் மௌனத்தால் பூரணமாக நிறைந்துவிட்டால் நேரடியாக மனிதனை சத்திய சீவலோகத்திற்கு உயர்த்தும் சாதனையும் மேற்கொள்ள முடியும். வாய்மூடி மௌனமாக இருத்தல் ஒரு நிலை. எண்ணமற்று மனம் மௌனத்தை காப்பது உயர்ந்த நிலை. மனம், பிராணன், உடல், ஆன்மா ஆகியவை அடங்கிய மனித ஜீவன் மௌனத்தை தன் முழுமையாக்க நாடி பெறுதல் பூரண மௌனத்தை பெறும் சிறப்பு. இதுதான் வள்ளலார் எப்படி சொல்கிறாருங்க, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலான்னு சொல்கிறார். ஓஷோ என்ன சொல்கிறாருங்க, விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். விழிப்புணர்வு என்பது எண்ணத்திற்கு நெருப்பு போன்றது. மௌனம் ஓர் அழகான மொழி. மனிதரை காக்கும் மிக பெரிய ஆயுதம். அவருக்கு விருப்பமானவரின் மௌனம்தான்
மௌனம். சொற்கள் இல்லாத நூல். அந்த நூலை நாம் வாசிக்க வாசிக்க புது புது உள்ளுணர்வுகள் பிறந்து கொண்டே இருக்கும். மௌனம் என்பது போதி மரம். இதுவரை உலகம் சொல்லாத உண்மைகளை இது போதிக்கும். நம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டையும் மௌனம் கொண்டு சந்தித்தால் நம் இதயம் எப்போதும் இயல்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை, உயர்ந்த தத்துவ நோக்கம், மன அமைதி, சீரான சமூக உறவுகள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக வாழ்வின் உயர்வு போன்றவை மௌனத்தில் கிடைக்கும் சிறந்த பண்புகள். மௌனமாய் இருக்க தெரியாதவனுக்கு நன்றாக பேசவும் தெரியாது. அறிவுள்ள மூளைதான் நாவை அடக்கியிருக்க செய்யும். உடலுக்கு உறக்கமும் ஓய்வும் ஊட்டமும் அளிப்பது போல உள்ளத்திற்கு உண்மையான மௌனம் ஓய்வளிக்கும். அது சிறந்த ஒரு பண்பாகும். அது தவறுகளை மறைக்கும், இரகசியங்களை பாதுகாக்கும், தகராறுகளை நீக்கும், பாவத்தை தடுக்கும். இதுதான் ராமலிங்க வள்ளலார் சொல்லுவார், சும்மா இருக்க சுகம்னு சொல்லுவார். தியானம் சிறக்க உதவுவது பேசாதிருத்தல் என்னும் மௌனம். மனம் என்னும் குரங்கு கட்டுக்குள் வருவதற்கு தியானமும் பேசாதிருத்தலும் சிறந்த வழி. நான் என்பது அற்று, நீ என்பது உற்று, தன்னிடம் நான் நீ ஆவது எக்காலமோ அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார், முடிவு எங்கே வளைத்தாராய, மோனநிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன், யானன்றி பிற அங்கில்லை, மோனமும் பின் எண்ணமாய் மாறி மாற, முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். மோனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய்க்கான, மோனம் தவம் காற்றாற்றி முனைப்பு ஒழிப்பேன்னு சொல்கிறார் மகரிஷி. மௌனத்தை பழகி தான் எண்ணங்களை வெற்றி கொள்ள முடியும். மௌனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், முன் செய்த நல்ல செயல்களின் பதிவுகள் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக்கிட்டு அவற்றை செயல்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் மேம்பாடு வரும். இவைகளை எல்லாம் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம். நமக்கு யார் யாருடைய கருத்துக்கள் வான்காந்தத்தில் வரும்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் கருத்து தான் வரும். அவை நம் மூளையோடு சேர்ந்து நமது எண்ணங்களாக வரும். ஆனால் மௌனத்தில் பேரமைதி நிலைக்கு வந்தீங்கன்னா அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்து இறைநிலையை உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டால் அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்களுடைய ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வரும். அதையெல்லாம் அனுபவித்து பார்க்கலாம். அனுபவித்து பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் இந்த மௌன காலம். யோக சாதனைகளிலே சிறந்ததொரு பயனளிக்கும் பயிற்சி முறை மௌன நோன்பு. வாய்ப்பேச்சு இல்லாதிருந்தால் பேசா நோன்பு என்று பொதுவாக சொல்கிறாங்க. மௌன நோன்பு என்பதற்கு மேலும் சிறப்பான ஆழமான கருத்தும் இருக்குது. அது மனமடக்க பயிற்சி. மனத்தை சீரமைக்கும் சாதனைக்கு வாய் பேசாதிருத்தல் ஒரு புறச்சடங்கு. மௌனம் என்பது மனத்தை சீரமைக்கும் பயிற்சி. அகத்தவமும் அகத்தாயும் செய்யணும். எப்பொழுதும் ஐம்புலன்கள் மூலம் வெளியுலக பொருள்களோடும் உலகப் பொருள்களோடும் தொடர்பு கொண்டு இருக்கோம். நாம் பிறந்தது முதல் இன்று வரையில் செய்த செயல்கள், எண்ணங்கள், விளைவுகள் அனைத்தும் சிவகாந்த அலையில் அவ்வப்போது வடிவம், குணம் ஆகியவைகளாக சுருங்கி கருமையத்தில் பதிவாகுது. மௌனத்தின் போது மனம் இவற்றை ஒவ்வொன்றாக கருமையத்திலிருந்து எடுத்து காட்டுது. பதிவுகளை ஆராய்ச்சி செய்து தீயவற்றை விட்டுடணும். அகத்தாய்வு செய்து நன்மை தரும் எண்ணங்களை வைத்து கொண்டு தீமை தரும் எண்ணங்களை விட்டுடணும். கருமையத்தை தூய்மை செய்யணும். தவம் செய்தால் மனம் நுண்ணிய அலைக்கு சென்று இயற்கை ரசயங்களை அறிய முடியுது, இறைநிலையை அடைய முடியுது. எவ்வளோ காலம் மௌனம் இருக்கலாம்? நீங்கள் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம், 2 நாளும் இருக்கலாம். ஆனால் அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும். போக போக 1 மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட போதும். ஆனாலும் அந்த 1 மணி நேரம் வெற்றி அளிப்பதாக இருக்கணும்.
இங்கேயும் அங்கேயும் மனதை ஓட விடக்கூடாது. அப்படி இருந்து பழகிட்டிங்கன்னா எந்த செயல் செய்தாலும் பதிவாகி அந்த பதிவுகள் அவ்வப்போது எண்ணங்களாக வருது பாருங்கள். அதே போல் மௌன காலத்தில் நீங்கள் இறைநிலையிலிருந்து ஏற்படுத்தி கொண்ட மௌன பதிவும் சாதாரண காலங்களில் கூட மேலே வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு வந்து உங்கள் மனதை அழைத்து செல்லும். தவமும் அகத்தாய்வும் மாறி மாறி நாள் முழுவதும் செய்ய வேண்டும். 1/2 மணி நேரம் தவம், 2.5 மணி நேரம் அகத்தாய்வு என்ற முறையில் ஒவ்வொரு 3 மணி நேரத்தில் மௌனம் தொடர்ந்து இருக்கணும். அகத்தாய்வு பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் ஆகியவற்றை பயிற்சி அட்டவணை எடுத்துக்கின்னு அகத்தாய்வு செய்யணும். மனத்தில் கலங்கங்களை எல்லாம் போக்கி மன தூய்மை, வினை தூய்மை பெறணும். நாம் பிறந்தது முதல் இன்று வரை நமக்கு நன்மை செய்தவர்களை ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். நாம் பிறந்தது முதல் இன்று வரை நாம் யார் யாருக்கு தீமைகள் செய்திருக்கிறோமோ, துன்பங்கள் கொடுத்திருக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களும் என்னிடம் மன்னித்து விடுங்கள் என்று மானசீகமாக கேட்டு அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்த்தணும். மேலும் நமக்கு இன்று வரை எல்லாம் தீமை செய்தார்களோ அவர்களையும் நாம் மன்னித்து வாழ்க வளமுடன் சொல்லணும். மௌன காலத்தில் மௌன நிலையில் இருந்து கொண்டு உலகம் எப்படி இருக்க வேண்டுமோ, நான் எப்படி இருக்க வேண்டுமோ, குடும்பம் எப்படி வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த எண்ணத்திற்கு வலு உண்டாகும். வாரம் ஒரு நாள் மௌனம் இருப்பது சிறப்பு. ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் 4 மௌனமாவது இருக்க வேணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதிக நாட்கள் தொடர்ந்து மௌனம் இருப்பது நல்ல முறையில் கருமையத்தை தூய்மை செய்யறதுக்கு உதவும். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து 1 மணி நேர டைரி எழுதணும். மனத்தில் வரும் எண்ணங்களை 2வது கட்டத்தில் அந்த நேரத்தில் எழுதணும். இரவு 8 மணிக்கு ஓய்வாக அமர்ந்து 2வது கட்டத்தில் உள்ள எண்ணங்களை ஆராய்ந்து 3வது கட்டத்தில் முடிவு எழுதணும். இப்படி பயிற்சி மன தூய்மை செய்ய உதவும். இறை உணர்வுக்கு மௌனத்திற்கு அவசியமாக அமையும். அகத்தவத்தில் உயிர் மேலே மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது முதற் செயல். உயிரை உணர்வாய் பெறும் இந்த தவ முறையை குருவின் மூலம்தான் கற்றுக்கணும். பிறகு இதுவரையிலும் அறிவிலே பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மை உணர்ந்து நலம் விளைக்கும் புதிய முறையிலே திருப்பி பழக்கும் முறை அடுத்த தொடர் செயலான அகத்தாய்வு இவற்றை முறையே மனமடக்க ஓர்மை பயிற்சியில் செய்யணும். இவ்விரு பயிற்சிகளின் போதும் வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயல். மௌனமாக இருக்கணும். முழு நோக்கம் மனமடக்கம், சடங்கு, வாய் திறந்து பேசாமை, வாய் மூடி பேசாதிருந்து மன ஓர்மை பயிற்சியோ அகத்தாய்வோ ஏற்றாமல் இருந்தால் மௌன நோன்பு என்பது முழுமையாகாது. மனதின் பேசுவது தனது அறிவை, அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்களுக்கும் பயன்பெற செய்யும் தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு தக்கப்படி உதவி செய்ய பெறுதலாகும். மன சீரமைப்பு பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் விளையும். ஒரு சித்தர் பெருமான் குறிப்பிடுறாரு, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன்னு சொல்கிறாங்க. அப்போ மௌனத்தை வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம்னு சொல்கிறாங்க. வாக்கு மௌனம் வாய் பேசாது இருக்கிறது. கருவி மௌனன்றது ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள் இவை இயங்காமல் இருக்கிறது. மகா மௌனம் வாக்கு மௌனம், கருவி மௌனம் மற்றும் அழகின்ற மனத்தை அமைதிப்படுத்தி இறைநிலையை உணர செய்தான் மகா மௌனம். மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன் என்று வினவுகிறார் திருவள்ளுவர். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடுன்னு சொல்கிறார். தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேற்றாற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும், இல்லைனா துன்ப இருளில் ஆழ்த்தி விடும் என்பதே இந்த குறளுடைய கருத்து. மௌன நோன்பில் மனம் அடங்கி தற்சோதனையில் ஈடுபடும்போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இப்பெரும் பேற்றினை இறைநிலை என்னுள் பேசுகிறது என்னும் உள்ளுணர்வு என்றும் மகான்கள் சொல்கிறாங்க. வாய்ப்பினை வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு 1 நாள், 10 நாள், 15 நாட்கள் என்ற அளவில் மௌன நோன்பு ஏற்பதில் மும்மலங்களும் கரைந்து ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் தெளிவும் அமைதியும் இனிமையும்
வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ குறித்து கொண்டு மௌன நோன்பு ஆற்றி அருள்வொளி மிக்க வாழ்வினை பெறலாம். மௌனம் செய்கிறதுனால என்னங்க பலன்? புலனடக்கம் பெறும், ஜீவகாந்தம் பெருக்கம், சீவகாந்த செறிவு ஏற்படும், தவத்தினால் இறைநிலை உணர்வு கிட்டும், தற்சோதனை செய்ய உதவும், அறிவாட்சி திறம் பெருகும், அயராத விழிப்பு நிலை ஏற்படும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், குணநலப்பேறு கிட்டும், தொண்டு மனப்பான்மை பெருகும், செயலுழவு தத்துவம் விளங்கும், பிரபஞ்ச ரகசியமும் இயற்கை தன்மையும் விளங்கும். இதுகாரும் இந்த வாழ்க்கை வளர் உயர் தவங்கள் 5 என்ற தலைப்பில் இந்த சிந்தனை உரையை கேட்ட அனைத்து மெய் உணர்வாளர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.